வாங்கிட்டு போனா அப்படியே இன்ஜெக்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். புதுவை பாக்குறது எல்லாமே ஜம்முன் இருக்கு. இது எச்சா வரும். மும்மரமா வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. நல்ல பெரிய மாடு. இது வந்து இருக்கு. பால் அளவு 5 லிட்டர் சொல்லியிருந்தேன். அப்படி தம்பி மறுபடியும் இந்த மாட்டை பத்தி டீடைல் மட்டும் சொல்லிருங்க. நல்ல பெரிய சைஸ் மாடு. ஆமாங்க. பல் சேர்ந்துருச்சா? பல்லு போது ஆரம்பல்லுங்க. ஆரம்பல்லு ரெண்டா நீத்து. இது வந்து என்ன விலை சொல்றீங்க? ஈத்தனை விலை கொஞ்சம் பட்ஜெட் வச்சாதான் வருங்க. பட்ஜெட் வச்சுதான் இருக்கு. மாடு அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு. ஆமாங்க. எங்கேயுமே கிடைக்காதுங்க மாடு, கிடைக்காது இந்த சைஸுக்கு. இந்த மாதிரி குவாலிட்டி மாடு எங்கேயுமே இல்லை. நல்ல சந்தையிலே பெரிய மாடு. ஆமாங்க. சரி, அது அந்த இருக்கிறது ரெண்டும் ஒரே தரம் தாங்க. ரெண்டும் ஒரே தரம் தான். எல்லாமே இது மொட்டை அவ்வளவுதான். அது கொம்பு இருக்கு, இது கொம்பு இல்ல, அவ்வளவுதான். சரி, எல்லாம் ஹைட் வெயிட்டுமான மாடு. இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? இன்னைக்கு ஒரு 20 மாடு வந்ததுங்க. 20 மாடு. ஆமா. எல்லாம் ஓரளவுக்கு போயிட்டு 10 மாடு இருக்குங்க. 10 மாடு இன்னும் இருக்கு. டெஸ்ட் மாடு ஏதாச்சும் கொண்டாந்தீங்களா? இல்லைங்க. டெஸ்ட் மாடு இது இல்ல. சரி, ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 63 741 60 725. சரி, மினிமம் எத்தனை ரூபாயில இருந்து உங்ககிட்ட ஸ்டார்டிங் வரும்? நம்ம ஒரு 50 ரூபாய்க்கு மேலதான். ஒரு 50 to 55 ரூபாய்க்கு மேலதான். 1 ரூபா வரைக்கும் மேலதான். ஆமா, 55 to 1 மட்டும் இருக்கு. ஆமாங்க. சரி, ஓகேமா. போன் நம்பர் சொல்லிருங்க. 63 741 60 725. இந்த நம்பருக்கு மாடு தேவைன்னா மட்டும் கான்டாக்ட் பண்ணலாம். ஆமாங்க. சரி, ஓகேமா. இது போல வீட்டுல எத்தனை உருப்படி இருக்கும்? வீட்டுல மாடு இருக்கும். ஆனா செட்ல சரிம்மா. அதுக்குள்ள நடுவுல வண்டி கொண்டாந்துட்டாங்க. இதெல்லாமே பாயோட மாடுகள் தான். மினிமம் 55 ரூபாய்க்கு மேல ஸ்டார்டிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. அப்படி நல்லா மடிக்கால் எல்லாமே ஜம்முட்டு இருக்கு. அவங்க எல்லாம் வியாபாரம் மும்மரமா பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்ம மாட்டை மட்டும் கவர் பண்ணிடலாம். அந்த பையனைவா என்னப்பா கையில ஏற்றிருக்கு? ஓ, உள்ள இருக்கா? மடிச்சு வச்சு காமிச்சியோ? எல்லாமே இறக்கிட்டாங்க. அங்க மேல இருக்கிறத மூலமா வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னைக்கு வந்து அந்தியூர் தேர் நடந்துகிட்டு இருக்குங்காட்டி கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்டு சொல்லியிருக்கோம். அலைபேசி தொடர்பு வந்துட்டு நேர்ல வந்து பார்த்து மனசோட வாங்கிக்கிங்க. மேல இருந்து கவர் பண்ணிடலாம். ஓகே, இந்த பதிவு பார்க்கறவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் சீனாபுரத்தில் நடக்கிற மாட்டுச் சந்தைக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில் நேரத்தில் ஆரம்பித்து சந்தை நடைபெறும். இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வத்தக்கரை மற்றும் கண்ணு மாடுகளை பற்றி வெளிநூல் தான் பார்க்க போகிறோம். எடுத்தோன்னே இங்கே மாடு வேலை முடிச்சிட்டாங்களாட்டு இருக்கு. நல்ல மொட்டை மாடு, திருச்சியில் சேர்றது. நல்ல மடிக்கால் எல்லாமே ஜம்முன் இருக்கு. ஏன் அது வேலை முடிஞ்சுங்களா? வேலை முடிஞ்சிருச்சு. போயிட்டே இருக்கிறாங்க. என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க? 50 ரூபாய் ஆகுதுங்களா? பால் எல்லாம் எத்தனை சொல்லி இருக்கிறாங்க ஐயா? பால் 12 லிட்டர் சொல்லியிருக்காங்க. 12 லிட்டர் சொல்லி இருக்கிறாங்க. சரி, 12 லிட்டர். விலை பரவாயில்லைங்களா? இன்னைக்கு சுமார் தான் இருக்கு. சுமார் தான். அப்படி ஒன்றும் தரமில்லை. எல்லாம் தேர் கடைக்கு போனதுனால கூட்டம் கம்மி. சரி, ஓகேங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? சத்தி போறதுங்க. சத்தி போகுதுங்களா? சரி சரி சரி, ஓகேங்க. அப்படி பார்த்தோம்னா எடுத்தோன்னே மொட்டை மாடு எச்சப்பில். இது வத்தக்கரவை தான். அண்ணன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. 45 ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஜெர்சி. நான் இது வீடியோ எடுத்துக்கலாமா? வேண்டாம், அப்படியே போயிரு. அவர் ஐயா தள்ளிக்கா தோத்துட்டு. ஓ, இது வேறையா? 5000 ரூபா தள்ளி கடை கோபமா இருக்கிறாராமா. அப்புறம் இந்தல பார்த்தோம்னா இந்தல ஒரு செவலை சட்டை. ஏன்னா கண்ணு மாடுங்களா? கண்ணு மாடு. அப்படியே யார் பேசுறது? அருமையான கண்ணு மாடு வந்திருக்காங்க. நல்ல ஜெர்சியில சேர்றது. வணக்கம். இப்படி இப்படி நீங்க எங்க இருந்து வரீங்க? இன்னைக்கு வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அந்தியூர்.
அந்தியூர்ல தேர் நடந்துட்டு இருக்கு, இங்க சந்தைக்கு வந்தாச்சு. வாரம் வாரம் இங்க வர்றது ரெகுலரா வர்றதாங்கிறீங்களா? சரி ஓகே. இந்த ஜெர்சி செவல சட்டை வந்து என்ன ரேட் வருது? 65. நல்லா நெட் நீளமான மாடு, 65 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. கண்ணு இந்த கண்ணா? பொட்டை கண்ணோட இருக்கு. கண்ணு போட்டு எத்தனை நாளுமா இருக்கா? 45 நாளா இருக்கு. பால் அளவுல எத்தனை கொடுத்துருக்கீங்களா? 2000 12 லிட்டரு. விலை 65. எத்தனை மட்டும் மோதுறாங்க? 55 மட்டும் மோதிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த மாடும் கண்ணு மாடு தானா? இது என்ன ரேட்டுமா வருது? 40 ரூபா மட்டும் மோதுறாங்க. நீங்க என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 42 கொடுக்கலாம். இது காலக்கண்ணா பொட்டக்கண்ணா? பொடிக்கண்ணா இருக்கு. போட்டு எத்தனை நாளுமா இருக்கு? 3 நாள் தான் ஆயிருக்கு. சரி சரி. இந்த மாதிரி மாடல் கண்ட்ரோல் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? எத்தனை ஒரு இப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? 10 5 இருக்கு. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. அந்தியூர்ல எந்த ஏரியாமா? கீழ்வாணி. சரி ஓகே. ஹெச்எஃப் மொத்தக்கறவை நல்ல மொட்டை மாடு, நல்லா ஐட்டமா இருக்குது. என்ன வேலைனா வருது? 50 ரூபா வரும். பால் அளவுலாங்க 4 லிட்டர் கறக்குது. இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? 4 கொண்டாந்துருக்கீங்க. சரி, இது என்ன ரேட்னா ஃபைனல் கொடுக்கலாங்க? 48 கொடுக்கலாம். ஈட்டுங்க 2 நீட்டு போட்டா 3 நீட்டு. சரி ஓகே. அப்படியே இந்த மாடுங்க அதுவும் பாருங்க, செவல சட்டை நல்ல மடிக்கால் இருக்கு. இது என்ன ரேட் வருதுங்க? 35 ரூபாய் கொடுத்துருங்க. 35. பால் அளவு எத்தனை கொடுப்பீங்க வத்தக்கறவையில? 3 லிட்டரு. விலையும் 35 ரூபாய் கொடுத்துருங்க. 35. அப்படியே அந்த இன்னொன்று இருக்கு கருப்புங்களா? புல் கருப்பா? அதுவும் கொடுக்கறதா? அது என்ன விலை வருதுங்க? அது என்ன ரேட் வருதுண்ணா அந்த கருப்பு? 35 கொடுக்கலாம். இந்த மாதிரி மாடல் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிடுங்க. டேய் 33. இது போய் எத்தனை உருப்படி கைவசம் இருக்குண்ணா? சென மாடு இன்னும் 4 மாடு இருக்கு. சரி ஓகே. அப்படியே பார்த்தோம்னா இங்க 3 பேசவே முடியறது இல்ல. எல்லாமே வத்தக்கறவைங்களா? என்ன விலைனா வருது ஒவ்வொன்றும்? 75 ரூபா வருது. 75 65 இருந்து இருக்குது. டெஸ்ட் மாடு ஏதாச்சும் இருக்குங்களா? இது டெஸ்டா? கொம்பு மாடு வந்து டெஸ்ட் மாடு. சென கன்ஃபார்முங்களா? சென கன்ஃபார்ம்னு சொல்றாங்க. என்ன விலைனா வருது இது? 77 சொல்றீங்க. என்ன விலை மட்டும் கேக்குறாங்க சந்தையில? 70 ரூபா வரைக்கும் கேக்குறாங்க. 70 ரூபா மட்டும் மோதிட்டாங்க. சரி ஓகே. அது பால் அளவுல எத்தனை கொடுக்குங்க மத்த மாடெல்லாம்? 7 லிட்டர் பால் உண்டு. வத்தக்கறவை 7 லிட்டர் மினிமம் கறக்கும். இந்த மாதிரி மாடல் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா இல்ல சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா? அப்படியே நம்பர் இது இருந்தா சொல்லிருங்க. 88 11 00 81. ஊர்னா? பொள்ளாச்சி. சரி ஓகேண்ணா. பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கே காசு கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஜெர்சிலே நிறைய மாடு இன்னைக்கு வந்துருக்கு வத்தக்கறவையில். ஓரளவுக்கு சைஸா நல்லா மடிக்கால் எல்லாமே ஜம்முண்டு. அது என்ன ரேட் வரும்? 45. என்ன விலைலாம் வருது? 45 வத்தக்கறவை. பால் அளவுல எத்தனை கொடுக்குங்க? 6 படி கறக்கும். பின்னாடி வர மாடு வச்சிருக்காங்க. நீங்க எங்க இருந்து வரீங்கண்ணா? பக்கம் தான். என்ன ரேட்னா பையன் கொடுப்பீங்க? 1000 இந்த மாதிரி மாடு வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருக்கீங்க? போட்டோ வேண்டாம். எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருக்கீங்க?
இது உங்களுதானா? அவருக்கு நம்பர் சொல்லுங்க. சரி, ஓகே. ஏகദേശம் மாடுல ஒரு அளவுக்கு வந்துருக்கு. ஆனா பேசுற கண்டிஷன்ல யாரும் சைஸ் மாடல் வந்து பெரிய பெரிய மாடல் வந்துருக்கு. வீடியோ எடுத்துக்கலாமா? நீங்க எங்க இருந்து வர்றீங்க? மைக் மாட்டீங்க. அன்னூர். ஆனா இந்த மாடு வந்து என்ன ரேட்னா வருது? 65. நல்ல மொட்டை மாடு, பார்க்க நல்ல ஜம்முன்னு இருக்கு. பால் அளவுல என்ன கொடுக்குது? 8 லிட்டரு பத்தக்கரை இல்லை. ஈத்துக்கு 2 லிட்டரு. இந்த மொட்டை மாடுங்க 8 லிட்டர் பால் கொடுக்கும். நீங்க எப்படி வளர்த்தி கொண்டாடுறீங்களா இல்ல வியாபாரியா? வியாபாரியா. இந்த மாதிரி எத்தனை மாடுகள் கைவசம் வச்சிருக்கீங்க? வீட்டுல 6 இருக்கு. நம்பர் தர முடியுமா இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாங்களா? சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம். சொல்லவே வேண்டாம் அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே. நம்ம அப்படி உள்ள போனோம்னா நல்லா ஜம்முன்னு இருக்கிற மாடு சாணி அடிச்சுட்டு கண்ணு மாடு வாங்கி கட்டிட்டாங்களா இருக்கு. நல்ல மடிகள் ஜம்முன்னு இருக்கு. உங்களுதா இல்லையா? இது சனமாடா பத்தக்கரவை தான். இது மடிக்கால ஜம்முன்னு இருக்கு. இல்லை ஓரளவுக்கு வாங்கி கட்டிட்டாங்க. இந்த கண்ணோட தான் இருக்கு. உள்ள போகும். பால் பூச்சி பார்த்துட்டு இருக்கேன். ஏகദേശம் அப்படியே கொஞ்சம் தேக்கத்துல தான் நின்று இருக்கு. எல்லாமே சைஸ் மாடு இல்லை. ஆவரேஜா லோ பட்ஜெட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஐயா? எங்க இருந்து வர்றீங்க? வீடியோவே வேண்டாங்கிறீங்களா? சரி, இந்த கண்ணு மாடு என்ன விலை வருங்க? 40 ரூபா. கண்ணு காலக்கண்ணுங்களா பொட்டக்கண்ணா? காலக்கண்ணு. பால் அளவு எத்தனை கொடுக்கும்? 4 லிட்டர் வரும். நல்லா வீட்டுக்கு ஏற்ற சைஸ் மாடு. என்ன விலை சொல்றீங்க? என்ன விலை மட்டும் கேக்குறாங்க? என்ன விலை கேக்குறாங்க ஐயா? கட்டுப்படியார் விலையா இருந்தா கொடுத்துடலாம். இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம். அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா காங்கேயம் காளைகள் கண்ணு காலக்கண்ணு 2 ஒரு கண்ணு கிடாரி கண்ணு 1 இங்க ஒரு காலக்கண்ணு வந்திருக்காங்க. பசுமாடு மும்மரமா விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். அதே மாதிரி பெரிய சைஸ் மாடுகளும் நிறைய வரத்து இருக்கு. அதுங்க எல்லாமே நல்ல மடிக்கால் ஜம்முன்னு இருக்கு. நல்ல பெரிய சைஸ் மாடுகள். வாங்க, பேசுற கண்டிஷன் இல்லை. அதனால காமிச்சிட்டு மட்டும் போயிடலாம். பாய் வண்டி தான் இதில் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாய் வண்டியை காணோம் அப்படிங்க கேட்போம். அண்ணா வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? பல்லடத்து பக்கத்துல. வளர்த்தி கொண்டாடுறீங்களா? சரி சரிங்க. இப்போ வந்து 2 மாடு வத்தக்கரை கொண்டாந்துருக்கீங்களா? 2மே ஹெச்எப். ஹெச்எப்புங்களா? ஹெச்எப் கிராஸ் ஆனா ஹெச்எப். நல்லா மடிக்கால ஜம்மன் இருக்கு. இது பாலளவு எத்தனை கொடுத்துட்டு இருக்கு? 6 லிட்டர் வத்தக்கரவையிலேயே. இளங்கல்ல எத்தனை கொடுத்துருங்க? 10, 11, 22 லிட்டர் கொடுக்கும். இது வந்து எத்தனை பல் தரத்தில் இருக்குங்க? என்ன விலை வருங்க? 50 ரூபா சொல்றீங்க. எத்தனை ரேட்டு மட்டும் கேட்டிருக்காங்க சந்தையில? 44க்கு. சரி சரி. அப்படியே அந்த மாடுனா
எல்லாமே நல்லா கறவை திறன் இருக்கிற மாடுகள் தான். சரி சரிங்க. இது என்ன விலைன்னா வருது? 47. சரிங்க. இந்த மாதிரி எச்சப்பல வத்த கறவை கண்ணு மாடு வேணும் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாமா? எத்தனை உருப்படி கைவசம் இருக்குங்க விற்பனைக்கு? 5 உருப்படி இருக்கு. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிடுங்க. 99 770 56 56 8. சரி ஓகேண்ணா. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. நான் அந்தியூர் தேருக்கு போறீங்களா? போகணும் தம்பி, நாளை காலையில. நாளைக்கு காலையில இப்போ அங்க தேர் நடக்கிறங்காட்டி இங்க கூட்டம் எல்லாம் கம்மியாயிருச்சுங்களா? சரி சரி. இன்னைக்கு எத்தனை உருப்படி வாங்கி கொடுத்தீங்க? நான் ஒரு 4 வாங்கி கொடுத்துருக்கேன் தம்பி. 4 வாங்கி இருக்கீங்க. இன்னும் பாய் மாடெல்லாம் வள்ளையாட்டு இருக்கு. தாய் மாட்டுக்கு உள்ள வள்ளியப்பா வந்தா வச்சு செஞ்சு விட்டுறலாங்கிறீங்களா? வாங்கிக்கிறேன். வாங்கிக்கலாம். சரி ஓகேங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்கண்ணா? வாங்கிருந்தேன். கோயம்புத்தூர். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? 4 கொண்டு வந்து 4 கொண்டாந்தீங்க. கைவசம் இருக்கிறதுங்க? 1 தான் இருக்கு. எல்லாம் கொடுத்தாச்சுங்க. இது ஹெச்எப் மொத்த கறவைங்களா? பாலெல்லாம் எத்தனை கொடுக்குது இது? 10 லிட்டரு. மடியெல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு பெருசாக தெரியலீங்களா? அடைச்ச மடி. சரி சரி. இது மாதிரி மாடு வந்து எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க ஹெச்எப்ல? வர்றதுதான். சரி. இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க? என்னன்னா 65. ஈத்து எத்தனை இறங்கிருங்கண்ணா? 2 ஈத்து. சனையாக்கி இருக்குங்களா இல்ல சனையெல்லாம் இல்ல? சரி ஓகே. இந்த மாதிரி மாடு இல்லைன்னு உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாமா? கைவசம் எத்தனை உருப்படி வச்சிருப்பீங்க? எப்பவுமே கைவசம் இருக்கும். அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. 95 44 எந்த ஏரியாண்ணா? கோயம்புத்தூர்ல காலப்பட்டி. சரி ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்தல பார்த்தோம்னா வர்த்தக்கரை ஒன்று கண்ணு மாடு ஒன்று வந்துருக்குது ஐயா. வந்து பார்க்குற நல்லா ஜம்முன் இருக்கு. என்ன விலை சொல்றாங்கன்னு தெரியல. ஐயா இது படம் எடுத்துக்கலாமா?